வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஸோ அவருக்கு பெரியவர் யாரும் இல்லை. அவர் எல்லாவற்றை விட பெரியவர். நம்முடைய சூழ்நிலையை விட இயேசு பெரியவர். நம்முடைய தேவைகளை விட இயேசு பெரியவர். நமக்கு இருக்கிற பிரச்சனையை விட இயேசு பெரியவர். அவர் ரொம்ப பெரியவர். அவருடைய ஆழம் யாரும் அறிய முடியாத ஆழம். ஒரே இரவில் ஆண்டவரால் எதையும் தலைகீழாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். ஆமென். எனக்கு வேதத்திலே ரொம்ப சந்தோஷமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த ஊரில் பஞ்சம் பிழைப்பதற்காக தன்னுடைய மாமியாரோடு போன ரூத் அந்த 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 இடத்துல போகும்போது பொறுக்கிறாள். அப்படின்னா வேலைக்காரர்கள் சிந்தி போடுறத, எஜமானன் சிந்தி போடுறத அல்ல, வேலைக்காரங்களை சிந்தி போடுறத பொறுக்கிறதுக்கு போறாங்க. வேலைக்காரங்க எவ்வளவு சிந்திர போறாங்க? எஜமானன் சிந்தனா கூட அவருக்கு என்ன இருக்குன்னா அதுல உரிமை இருக்குது. அவர் வேணா எவ்வளவு வேணாலும் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஆனா வேலைக்காரங்க அப்படி சிந்த முடியாது. ஏன் அப்படின்னா எஜமானனுக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும். நீ எப்படிப்பா அவ்வளவு கோதுமையை சிந்துவ? அந்த கோதுமையை பொறுக்க போனவங்க தான் யார் அப்படின்னா ரூத். ஆனா அந்த இடத்துக்குள்ள என்ட்ராகும் போது அவங்க இந்த இடத்துக்கு நான் ஓனராக போறேன், இந்த இடத்தினுடைய ஓனரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க மனசுலயோ அவங்களுடைய எண்ணத்திலேயோ அப்படிப்பட்ட ஒன்று வந்ததே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நான் நம்புறேன் பாஸ்டர் ஒருவேளை இந்த ஊழியத்தை 36 இயர்ஸ் 36 வருடத்துக்கு முன்பாக அவங்க ஆரம்பிக்கும் போது அது அற்பமான ஆரம்பம். சரி, இப்படி ஒரு ஆலயம் வரும், இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த இடத்துல வருவாங்க, என் பிள்ளை அடுத்து இந்த ஊழியத்தை சிறப்பா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வாங்க அப்படின்ற ஆரம்பத்தில் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இந்த ஊழியத்துல இருந்ததுனால கர்த்தர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இன்னைக்கு ரொம்ப அற்பமா தெரியலாம், ரொம்ப அற்பமா தெரியலாம். நீங்க ஒண்ணும் இல்லாதது மாதிரி இருக்கலாம். நீங்க ஒருவேளை உங்களை குறிச்சு யோசிக்கும் போது நான் என்ன செஞ்சிட போறேன்னு நினைக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நீங்க யோசிக்கும் போது இவன் எப்படி வாழ்வானோ, இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த பிள்ளை என்ன ஆக போகுதோ அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்முடைய திட்டத்தை விட, நம்முடைய யோசனையை விட அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற ரொம்ப அதிகமான யோசனை. ஹல்லேலூயா. ஆமென். நான் இந்த ஊர்ல தான் தெரியும், இந்த ஊர்ல தான் பிறந்தேன். அப்போ எங்க பாஸ்டருடைய வார்த்தையை நான் தட்டுனதே இல்லை. அப்போ நான் பர்சனலா ஊழியத்துக்கு ஒரு அழைக்கப்பட்டவன் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ வசனத்தை ஆண்டவர் பேசி ஊழியத்துக்கு வா அப்படின்ற அந்த அனுபவம் எல்லாம் இல்லை. எங்க பாஸ்டர் சொன்னாரு, பைபிள் காலேஜுக்கு போறியான்னு சொன்னாரு, சரின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு சர்ச்சில் ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். எனக்கு ரொம்ப, நாங்கள் 2 பேரும் தான் சர்ச்சுக்கு போவோம். நாங்கள் 2 பேரும் தான் சர்ச்சு முடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே போவோம். அன்னைக்கு பாஸ்டர் பேசின செய்தியை பேசுவோம். உடனே நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் பாஸ்டர் பைபிள் காலேஜுக்கு போக சொல்றாரு, எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையானே எனக்கு தெரிலடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், சரி அப்படின்னா ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமான்னு கேட்டான். உனக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்று வைக்கட்டுமா, அதுல நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ ஊழியத்துக்கு நீ அழைச்சிருக்கிற, இல்லை அப்படின்னா நீ ஊழியத்துக்கு போறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னான். எனக்கு உடனே கண்டிப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 3 இங்கிலீஷ்ல ஒரு 3 வேர்டு எழுதினான். எழுதிட்டு இதை வாசிச்சிரு அப்படின்னு சொன்னான். நானும் ஒரு 5 நிமிஷம் திரும்ப 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 அதை வாசிச்சேன். எனக்கு புரியவே இல்லை, அவன் என்ன எழுதியிருக்கானே எனக்கு தெரியல. அப்போ இல்லடா நான் ஃபெயில் ஆயிட்டேன், என்னால வாசிக்க தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், ஏண்டா பிரைஸ் த லார்ட் அப்படின்னு எழுதியிருக்கு, இதுல PRAISE பிரைஸ் த லார்ட்னு அதுல எழுதியிருக்கு. இந்த பிரைஸ் த லார்ட்னு எழுதி இருக்கிறத எனக்கு வாசிக்க தெரியல. உடனே அவன் சொல்றான், ஏன்னா பிரைஸ் த லார்டே வாசிக்க தெரியல, நீ எப்படா ஊழியத்துக்கு போயிட்டு படிச்சு முடிச்சுட்டு நீ பாஸ்டர் ஆக போற, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கும் உன் அழைப்புல அப்படின்னா. என்னுடைய துவக்கம் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கும், ஆண்டவர் இப்படி நடத்த போறார் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியாது, என் நண்பனுக்கும் தெரியாது, என் பெத்தெடுத்த அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் அவ்வளோ பெரிய திட்டத்தை கர்த்தர் என் மேல வச்சிருந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த சபை ஜனங்களை
சபையினுடைய ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து, நான் நம்புறேன், கர்த்தர் நம்முடைய நினைவை விட பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு உங்க பிள்ளைங்க ஒருவேளை உதவாக்கரையா இருக்கலாம். நீங்க ஒருவேளை நினைச்சு பார்க்கும்போது நான் பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலையை பார்த்தா நீங்க வாழ்றதுக்கே கடினமா இருக்கலாம். நான்லாம் எங்க பாஸ்டர் வளர போறேன், நான்லாம் எங்க உயர போறேன், என் பிள்ளை எப்படி ஆவானோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். சீக்கிரத்துல இந்த திருச்சபை எப்படி ஆண்டவர் வளர்த்திருக்கிறாரோ, எப்படி உயர்த்திருக்கிறாரோ, அதே போல ஆண்டவருடைய திட்டம் உங்க மேல ரொம்ப பெருசு. ஆண்டவருடைய திட்டம் உங்க மேல ரொம்ப பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள ஆண்டவர் வந்து எட்டாத உயரத்துல உங்களையும் இந்த திருச்சபையும் கர்த்தர் வைப்பாராக. நல்ல கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள், நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய விசாலத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். நீங்கள் பலுகி பெருக கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் நமக்காக திறப்பார். ஆமென். சோ எல்லாரும் இந்த பாட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கர்த்தர் பெரியவர். ரொம்ப ஈஸியான பாட்டு தான். கர்த்தர் பெரிய. பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பாஸ்டர் நேற்றைக்கு 2 நாள்ல கன்வென்ஷன் ரொம்ப அழகா முடிச்சிட்டோம். இன்னைக்கு எல்லாருமே ஃபங்க்ஷன் மோட்ல முடிச்ச உடனே எல்லாருக்குமே ஃபுட்டு. அவங்க இங்க வந்து பார்த்தாலும் அப்படிதான். நீங்க எல்லாம் நல்ல யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி தான் வந்திருக்கிறீங்க. அதனால ரொம்ப நேரம் உங்களோட பேசி நான் அப்படி இது பண்ணாம உங்க எல்லாரையும் அப்படி ஜெபம் பண்ண வச்சு சந்தோஷமா நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை முடிக்க போறோம். ஆமென். இந்த திருச்சபையோட ஆண்டவர் இருக்கிறார். பாஸ்டரோட ஆண்டவர் இருக்கிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். பாஸ்டர் அம்மாவோட ஆண்டவர் இருக்கிறார். மூத்த அம்மாவோட ஆண்டவர் இருக்கிறார். நாம் எல்லாரோடையும் ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முதலாவதாக 10 மடங்கு 10 மடங்கு. அதான் தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்கிறார், நீங்க 10 மடங்கு சமர்த்தராவீர்கள். அடுத்ததாக ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு அப்படின்னு சொல்லுகிறது. ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது நீ கோடா கோடியாய் பெறுவாயா அப்படின்னு சொல்ல. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு கடற்கரை மணலை எண்ண கூடுமானால். அதனால நான் நம்புறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு லிமிட்டேஷன் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆமென் கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த திருச்சபையும் நம்மையும் கர்த்தர் வளர்த்துட்டே போவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த நிலைமை அல்ல, இன்றைக்கு நீங்க இந்த பார்க்கிற சூழ்நிலை அல்ல, கர்த்தர் சீக்கிரமா உங்க சூழ்நிலையை மாற்ற போறாரு. ஆமென். வெகு சீக்கிரமா அந்த சூழ்நிலை மாற போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்தில், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். பல திசையில் உள்ள சீயோன் பர்வதம் அடிப்புமான ஸ்தானமுமாகும். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமுமாகும். இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம், அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த. ஆமென். அப்படியே வந்து ஒரு சங்கீதம். ஆமென். அவர் வட திசையில் உள்ள
சியோன் பர்வதமும் படிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். ஆமேன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை வந்து நான் எங்களுடைய சர்ச் ஓபன் பண்ணும்போது இந்த பாட்டை பாடினேன். அதுக்கப்புறம் வெளியில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாடுறேன். என்ன அப்படின்னா, இந்த பாட்டை வந்து நான் வந்து அப்படியே பாடணும்னு நினைக்கல. ஆனா வந்து இங்க டிராவல் பண்ணி வரும்போது கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் அப்படின்னு என் மனசுல வந்துட்டே இருந்துச்சு. பொதுவா இந்த பாட்டை வெளியில எங்கேயும் பாட மாட்டேன். ஆனா உண்மையாகவே இந்த சபையின் மேல ஆண்டவர் அவ்வளவு பெரிய பற்றுதலை கர்த்தர் வச்சிருக்காருன்னு. ஆமேன். இது மகாராஜாவின் நகரம், இது மகாராஜாவின் நகரம். ஆமேன். இது மகாராஜாவின் நகரம். இது ஒரு பெதஸ்தாவாய் ஆண்டவர் மாற்ற போறார். குருடர்கள், சப்பானிகள், எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களும் இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு சமாதானத்தை. ஆமேன். 6-8 கர்நாடிக் லைன்ல போகணும், வெஸ்டர்ன் இல்லாம கர்நாடிகா போகணும். ஓகே, கடைசியா நின்று கொண்டு பிரச்சனை இல்லையே. ஓகே, இந்த பாட்டை ஒரு டைம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு 1000 டைமாவது நீங்க பாடணும். ஏன்னா இந்த ஆண்டவரை நெருங்குறதற்கு வந்து பாடல்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் நிறைய பாடல்களை வந்து பல ஆயிரக்கணக்கான டைம் பாடி இருக்கிறேன். இது தேவனே சேனைகளின் தேவனே, இந்த பாடலை வந்து எப்படி ஒரு 5000 டைம் நான் பாடி இருப்பேன். ஆமீன். அடுத்து வந்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த பாட்டெல்லாம் வந்து நிறைய. அதனால நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கானாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. இந்த நான் நம்புறேன், நீங்க யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு முன்பாக போய் நின்னு கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் நீங்க சொல்லிட்டே இருங்க. நான் நம்புறேன் அவர் பெரியவரா இருப்பார். உங்க பிரச்சனை சின்னதா மாறும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ என்னவா இருப்பார்? சமபூமியாய். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சோ மனசார சொல்லணும், மனசார என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் பெரியவர்ப்பா, ஆண்டவர் பெரியவர்ப்பா, கர்த்தர் தான்ப்பா பெரியவர், கர்த்தர் தான்ப்பா பெரிய. இந்த ஊழியம் முடிஞ்சு போகும்னு நினைச்சவங்க எத்தனை பேரு, ஒன்னும் இல்லாம போவாங்கன்னு சொன்னவங்க எத்தனையோ பேரு, இதை தொடர மாட்டாங்கன்னு சொன்னவங்க எத்தனையோ பேரு, இதை விட்டுட்டு ஓடி போவாங்கன்னு நினைச்சவங்க எத்தனையோ பேரு. பாஸ்ரையாவுக்கு கூட உயிரோடு இருக்கும் போது அவங்களுக்கு கூட எத்தனை நாள் இந்த ஊழியத்தை எப்படி நம்ம தொடர போறோம் அப்படின்ற எத்தனை தடுமாற்றம். அதுக்கப்புறம் பாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கூட இது எப்படி நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஆனா ஒவ்வொன்றுலையும் ஏசப்பா கூடவே இருந்து அவர் பெரியவர்ன்றத கர்த்தர் நிரூபிச்சிட்டார்ல, கர்த்தர் நிரூபிச்சிட்டார்ல. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல நட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை வச்சிட்டாருன்னா அங்க இருந்து உங்களை பிடுங்கணும்னு யாரு நினைச்சாலும் கண்டிப்பா நான் சொல்றேன் அதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார், அந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் சொல்லுவோம், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்தில், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில், அவர் தமது தேவனுடைய நகரத்தில், தமது பரிசுத்த பர்வதத்தில் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்பட. இப்ப சொல்லு, வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் படிப்புமான ஸ்தானமுமாகும். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், அப்பா இந்த இடம் ஸ்தானமும் ஆகும். இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம். இந்த திருச்சபையே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம். இது அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம்,
இதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஆமென். நம்ம எல்லாருமே மகாராஜாவின் நகரமா மாறப்போறோம். சோ இந்த திருச்சபைக்கு மேல ஒரு பெரிய எழுத்து, இது மகாராஜாவின் நகரம், இது மகாராஜாவின் நகரம், இதன் அரண்மனைகளில் தேவன் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. எங்க திருச்சபை மகாராஜாவின் நகரமா மாறணும். எங்க வீடு மகாராஜாவின் நகரமா மாறணும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேலைகளும் மகாராஜா அசைவாடுகிற ஒரு இடமா மாறணும். அப்படியே கண்ணை மூடி கையை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே நன்றி முழு மனதோட சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எல்லாரும் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் படிப்புமான ஸ்தானமுமாகும். இப்ப எல்லாரும் சேர்ந்து இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம். இதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம். வந்துருங்கப்பா, வந்துருங்கப்பா, இந்த நேரத்துல வந்துருங்க ஆண்டவரே. எங்க திருச்சபை அப்படியே உங்க பிரசன்னத்தினால நிரப்புறதுக்கு வந்துருங்க ஆண்டவரே. இது ஒரு மகாராஜாவின் நகரமாய் மாறுவதற்கு இப்பொழுது கோடாகோடி தூதர்களோடு இந்த இடத்துல நீர் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றியப்பா. இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கூடாரங்கள் மகாராஜாவின் நகரமாய் மாறுவதற்கு இப்பொழுது உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் ஊழியக்காரர் மேல, அந்த ஊழியக்காரர் குடும்பத்தின் மேல, எங்க அம்மா மேல, ஒவ்வொரு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் நதியை போல இறங்கி, தேங்க்யூ ஜீசஸ். இதற்கு பிறகு இது வற்றாத நீரூற்று. இங்கே இருந்து ஒரு நதி புறப்பட்டு போய் இந்த தேசத்திலே இருக்கிற அநேகரை சந்திக்கும். அது போகிற இடமெல்லாம் இருக்கிற மரித்த ஜீவ ஜந்துக்கள் உயிரோடு எழும்பும் என்கிற வார்த்தையின்படி இங்கே இருந்து ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளம் அடிக்கப்பட்டு கடந்து போய் இந்த பட்டணம் முழுவதும், இந்த தேசம் முழுவதும் அசைக்க போகிறதற்காக நன்றியப்பா. இப்ப சேர்ந்து சொல்லுவோம், இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம். எல்லாரும் உங்க மேல கைய வச்சு சொல்லுங்க, நானே மகாராஜாவின் நகரம், நானே மகாராஜாவின். சொல்லுங்க, என் குடும்பமே, என் குடும்பமே மகாராஜாவின் நகரம், என் குடும்பமே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம், அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த. கடைசியா ஒரு 5 டைம் கைய மேல உயர்த்தி கர்த்தர் பெரியவர். நீங்க சொல்லுங்க சத்தம், கர்த்தர் பெரியவர். மனசார சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். நீர் சாலோமனிலும் பெரியவர், நீர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர், நீர் என் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர், எனக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கடன் பிரச்சனையை காட்டிலும் நீர் பெரியவர், அந்த பிசாசை காட்டிலும் நீர் பெரியவர், அந்த மனிதனை காட்டிலும் நீர் பெரியவர், அந்த நோயை காட்டிலும் நீர் பெரியவர். நீங்க சத்தமா அப்படியே கைய முடிஞ்ச மேல தூக்கி சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் பெரியவர் என்ற சத்தம்.
ஒரு பலத்த பிரசன்னத்தை நான் இன்னைக்கு உணர்றேன். இந்த தேவ ஆலயத்துல தேவனுடைய பிரசன்னம் அபரிமிதமாய் தங்கி இருக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் கோடாகோடி தூதர்களோடு இந்த இடத்துல அசைவாடுகிறார். இந்த இடத்துல தேவனுக்காக அக்கினி தூபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நிறைய பேருடைய பிரச்சனை இதோட நான் பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டாம். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க, அம்மா, பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய ப்ராப்ளம் அப்படியே மெழுகு போல நான் உருகி போகிறத நான் பார்க்கிறேன். நீங்க நிறைய பேர் வெகு சீக்கிரமா வந்து ஒரு சாட்சி சொல்லுவீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்டா நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் பெரியவருப்பா, கர்த்தர் பெரியவருப்பா. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வந்தீங்கன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி கர்த்தர் பெரியவர். எல்லாரும் கர்த்தர் பெரியவர், சத்தமா ஒரே குரலா கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. கர்த்தர் பெரியவர். Thank you Jesus. கர்த்தர் பெரியவர். ஆமென். உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உங்க மகிமை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. உங்க திருக்கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களோடு கூட இந்த நாளிலே இருக்கிறது. விசேஷமாக என்னை இந்த இடத்துல ரொம்ப அன்பாய் அழைத்த பாஸ்டர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றி சொல்ல, அம்மாவுக்காக ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் வந்து இந்த இத்தனை ஆண்டுகளும் கர்த்தர் இந்த ஊழியத்தை ரொம்ப சிறப்பாய் ரொம்ப அழகாய் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வரும்போது வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கட்டடம் கட்டி அந்த ஹாலோ பிளாக் கல்லில் கட்டப்பட்டுச்சு ஞாபகம் இருக்குது. பட் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய பில்டிங், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறத இதில் தெரியுது. அதனால் இன்னும் பாஸ்டருக்கு இன்னும் உறுதுணையாக என்னை அழைத்த மார்சல் அவங்களுக்காக தேங்க்யூ. அவங்க ஸ்டேஜில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஆண்டவர் வந்து பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனம் வந்து இன்னைக்கு இந்த சபை நாளில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இப்போது சாப்பிட்றதுக்காக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த திருச்சபைக்காக ஒரு வசனம், ஒரு வாக்கு தத்தமாய் ஆண்டவரத்தில் கேட்டபோது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இந்த ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீங்கள் வாசிக்கலாம். ஜோஷுவா வந்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபைக்காக இந்த சபை நாளில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். ஆமென். வேதத்துல வந்து பெரிய பெரிய டாப் மோஸ்ட் தலைவர்கள் இருக்கிறார்கள். அதுல மிக ரொம்ப முக்கியமான தலைவர் யார் அப்படின்னா மோசே வந்து ரொம்ப பெரிய தலைவர். இவர் வந்து சாதாரணமா நம்ம மதிப்பு போடவே முடியாது. அவர் பிறக்கும் போதே ரொம்ப வித்தியாசமாய் அழைக்கப்பட்டவர்.
அப்படிதான் அவர் பிறக்கும் போது அவரோட பிறந்த நிறைய பிள்ளைங்க வந்து நைல் நதியில போட்டு கொல்லப்படுகிறார்கள். நிறைய பேர் பட்டயத்தால கொல்லப்படுகிறார்கள். அப்போ வந்து பெண் பிள்ளைகள் நிறைய பேர் உயிரோடு இருந்தாங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாரையுமே கொல்லுவதற்கான ஒரு சட்டம் வந்து அந்த தேசத்துல உண்டாயிருச்சு. இப்ப எல்லாருமே அந்த குழந்தை பிறந்தாச்சுன்னா நிறைய பேர் என்ன ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்க வேண்டாம். ஒருவேளை இந்த மோசையினுடைய தாய் கூட ஜெபம் பண்ணி இருந்தா எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னா, ஆம்பளை பிள்ளை எனக்கு கொடுக்காதீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய, அவங்க கர்ப்பமா இருக்காங்க, பொம்பளை பிள்ளைய கொடுங்க. இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பிள்ளைய நான் உயிரோட காப்பாற்றவே முடியாது. அப்போ வேண்டாம் என்று ஜெபிக்கப்பட்டவர் தான் இந்த மோசை. அதற்கு முடிஞ்ச உடனே அந்த குழந்தை பிறந்துச்சு. இப்ப இந்த குழந்தைய வந்து நதியில போடுறதுக்கு அந்த தாயாருக்கு வந்து விருப்பம் இல்லை. அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு அதன் மேல அன்பு வச்சு உடனே இந்த தாயார் வந்து அந்த குழந்தைய வந்து 3 மாதம் வந்து ஒளித்து வைத்திருந்தார்கள். ஆனா அதுக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியல அவங்களால. சிலர் நம்முடைய வாழ்க்கையில வந்து பாதுகாப்பு நமக்கு தரலாம், ஆனா ரொம்ப நாள் அவங்க பாதுகாப்பு நமக்கு தர முடியாது, நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு தர முடியாது. அப்ப இந்த குழந்தைய வந்து அவங்க இனி வந்து அது சத்தம் போடுது, அது வரைக்கும் அதனுடைய வாயை அடைச்சு பொத்தி அந்த குழந்தை இருக்கிறதே தெரியாம வளைஞ்சாங்க. ஆனா 3 மாசத்துல அவங்களால பண்ண முடியல. அதற்கு பிறகு அந்த குழந்தைய நைல் நதியில போறாங்க. அப்போ பிறக்கும் போதையே வந்து ஒரு பெரிய சவாலோடு பிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த மோசை. அதுக்கு பிறகு அந்த பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கிறார். இன்னும் இதுவரை குறித்து சொல்ல போனோம்னா, பிறந்த உடனே தன்னுடைய தாய்க்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரு பெரிய ஆள் யாருன்னா இந்த மோசை தான். யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க. ஆனா வந்து பிறந்த கொஞ்ச நாளில பார்வோனுடைய வீட்டுக்கு போனோம்னா பார்வன் என்ன சொல்றாரு, பார்வோனுடைய குமாரத்தை சொல்றாங்க, இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்து கொடு, நான் உனக்கு என்ன தர்றேன். யார் பிள்ளை இது? அவங்களுடைய சொந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க, சம்பளமும் கிடைக்குது பாருங்களேன். அப்போ இவனுடைய பிறப்பு, இவனுடைய வளர்ப்பு ரொம்ப வித்தியாசமானது. அதற்கு பிறகு பார்வோனுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அரண்மனையில் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே அவர் வந்து பெஸ்ட். அப்படின்னா எல்லாத்துலேயும் தேர்னவர். நல்ல சாப்பாடு, நல்ல கிளைமேட்டு, எல்லா சூழ்நிலையும் அவருக்கு இருக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். இந்த ஒரு விஷன் தன்னை நல்ல இடத்துல ஆண்டவர் பிறக்க வச்சாரு. எல்லாரும் சாகும்போது அவனை உயிரோட ஆண்டவர் வச்சாரு. அவன் பிறக்கும் போதே தன்னுடைய தாயாருக்கு சம்பாரிச்சு போடுற ஒரு பர்சனா இருந்தாரு. ஆனாலும் அதை வந்து பிளஸ் பாயிண்டா எடுத்து நான் இப்படி வளரணும் அப்படின்னு நினைக்காம, அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பாவம் எல்லாம் வேண்டாம், எனக்கு கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் எப்படி வாழணும்னா பரிசுத்தமா வாழணும். இந்த ஒரே ஒரு தரிசனம் இந்த மோசையை எங்க கொண்டு போய் நிறுத்திருச்சு அப்படின்னா, 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் நிறுத்திருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஊழியம் எதனால நிக்குது தெரியுமா? இந்த ஊழியத்துல ஒண்ணு ஆண்டவருடைய கிருபை, இன்னொன்னு ஊழியக்காரனுக்கு இருக்கிற தரிசனம். அப்படின்னா பாழாய் கிடக்கும் போது இதை நம்ம எப்படியாவது கட்டிடணும், இதை ரொம்ப அழகுபடுத்திடணும், இதை ஒன்னொன்னா பார்த்து செய்யணும். அப்போ அவங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க பாருங்களேன், ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த சட்டை நல்லா இருக்குது, இந்த பேண்ட் நல்லா இருக்குது, இந்த சாரி நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா ஊழியக்காரர் அப்படி அல்ல. ஊழியக்காரங்க இந்த பில்டிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி அழகா கட்டலாம், இந்த சவுண்ட் சர்வீஸ் நல்லா இருக்குதா, அவங்க போகிற இடத்துலலாம் என்னன்னா அந்த விஷன், அந்த தரிசனம். ஆனா அந்த தரிசனத்துக்கு ஒண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட. அதுக்கு ஆரம்பம் இல்லை, அதற்கு பணம் இல்லை, அது எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனா தரிசனம்ன்ற ஒண்ணு அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருந்ததுனால இத்தனை ஆண்டுகளும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக மகிமையானதை பார்க்க பண்ணுகிறார். அப்போ இன்னைக்கு இந்த ஆனிவர்சரியில எல்லாரும் எதுக்காக ஜெபிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் தரிசனம் ஒண்ணு வேணும். நம்ம ஏன் மற்றவங்களை குறை பேசிட்டு தெரியும், இல்ல மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசிட்டே இருக்கிறோம், நம்ம ஏன் மொபைல ரொம்ப நேரம் யூஸ் பண்றோம், நம்ம ஏன் மற்றவங்கள மாதிரி இல்லைன்னா, நிறைய பேருக்கு தரிசனமே இல்லை. தரிசனம் இல்லாதவங்க கண்டிப்பா நீங்க வளரவே முடியாது. தரிசனம் இல்லாதவங்க நீங்க அடுத்த லெவல் போகவே முடியாது. ஆண்டவர் யார கர்த்தர் வந்து தெரிந்து கொள்ளுகிறார், யார ஆண்டவர் பயன்படுத்த விரும்புறாருன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னா
உங்களுக்கு வந்து மனசுல முதல்ல தரிசனம் உண்டாகணும். இல்ல நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், நான் 10 பேருக்கு பிரயோஜனமா மாறணும், நான் கர்த்தருக்காக ஒரு வீடு கட்டணும், என் வீட்டுல ஒரு அறைய ஜெப அறையா நான் மாத்தணும், என் வீட்டுக்கு மேல பிரேயர் நடக்கணும், நான் இந்த மாதிரி ஒரு கார் எடுத்துட்டு போய் ஊழியம் செய்யணும். அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு தரிசனம் வேணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விருப்பத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதனால இந்த தேவ மனுஷன் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷன். அதான் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அன்றைக்கு இருந்ததிலே மிகப்பெரிய ஊழியக்காரர் யார் அப்படின்னா இந்த ஜான் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லி ஜோம் பண்ணார் அப்படின்னு சொன்னா மரிச்சவங்க உயிரோட எழும்புவாங்க. ஜான் வெஸ்லி எப்பேற்பட்ட இருதயமும் கடினமான இருதயமும் அவர் பேசினார்னா திறக்கும். அவ்வளவு பெரிய ஊழியக்காரர். அவர் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறினார். உடனே ஒரு பைபிள் காலேஜ்ல வந்து இந்த ஜான் வெஸ்லி இறந்து போனாரு. அப்ப அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட வந்து ஜான் வெஸ்லி தங்கி இருந்த அந்த அறைகளில் எல்லாம் விசிட் பண்றதுக்காக அவங்கள வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் போய் ஒன்னொன்னா பார்த்தாங்க. ஜான் வெஸ்லி படுத்த இடம், ஜான் வெஸ்லி அவர் போர்த்தினது, அப்ப ஜான் வெஸ்லி சாப்பிட்ட இடம், ஜான் வெஸ்லி தூங்கின இடம், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு அந்த பைபிள் காலேஜ் டீச்சர் கடைசியா ஒரு இடத்தை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. என்ன இடம்னா அது ஜான் வெஸ்லி ஜெபிச்ச ஒரு இடம். அவர் ஜான் வெஸ்லி இருந்த அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குளிர் பிரதேசமா அவங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள்ல வந்து இதே இங்க போட்டிருக்காங்க பாருங்களேன், ஒரு கார்பெட் போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு திக்கான கார்பெட்டை வந்து அதுல போட்டிருக்காங்க. அப்போ அந்த கார்பெட்டை பார்த்தா அதுல ரெண்டு ஓட்டை இருந்திருக்கு அந்த கார்பெட்ல. உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க, என்ன இது, இந்த மேட் போட்டிருக்காங்க, இந்த மேட்ல இவ்வளவு பெரிய ஓட்டை, 2 ஓட்டை இருக்கு அப்படின்னு. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாராமா, ஜான் வெஸ்லி தன்னுடைய 2 முழங்காலையும் அந்த ஓட்டையில தான் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல முழங்கால் போட்டு 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 அந்த இடம் ஓட்டையாவே மாறிடுச்சு. இது சாதாரணமா ஓட்டை அல்ல, இது ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு இட்டு இந்த மேட் இவ்வளவு பெரிய ஓட்டையாச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, ஓ இவ்வளவு பெரிய பிரேயர் லீடரா, அதனால தான் ஆண்டவர் இப்படி பயன்படுத்தினாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் ஆச்சு, எல்லாருமே போய் பஸ்ல ஏறிட்டாங்க. 1 2 3 அப்படின்னு எண்றாங்க. எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாங்களா, கிளம்பலாமான்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுறாரு. ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட மட்டும் பார்க்க முடியல. உடனே தேடுறாங்க, எங்க போனாங்கன்னு தேடினா அதுல இருக்கிற ஒரே ஒரு வாலிபன் மட்டும் வந்து தன்னுடைய 2 முழங்காலையும் அந்த 2 ஓட்டைக்கு மேல அப்படியே வச்சு 2 கையை மேல தூக்கி ஒன்ஸ் அகைன் லார்ட், திரும்ப ஒரு விசை கர்த்தாவே, திரும்ப ஒரு விசை கர்த்தாவே. அவன் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது. தன்னுடைய 2 கையை மேல உயர்த்தி, ஒரு ஜான் வெஸ்லியை நம்பி இவ்வளவு பெரிய ஊழியத்தை நீங்க செய்வீங்கன்னா என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் ஒரு ஜான் வெஸ்லி உனக்கு இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன அந்த ஜான் வெஸ்லியா மாத்துங்க, நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன். அப்படியே மணி நேரங்கள் அழுதுட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து அவனை கூட்டிட்டு போன அந்த போதுண்டா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த வாலிபனை தூக்கி, இல்ல நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. ஆனாலும் அந்த வாலிபனுக்குள்ள திரும்ப திரும்ப ஒழிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, ஒன்ஸ் அகைன் லார்ட், இன்னொரு ஜான் வெஸ்லி உங்களுக்கு உண்டு, இந்த காலத்துல இருக்கிற ஜான் வெஸ்லி உண்டு, நான் உங்களுக்கு ஒரு ஜான் வெஸ்லியா இருப்பேன். வளர்ந்தான். அவன் ஊழியத்துல வளர்ந்து அவர்தான் உலகத்தையே கலக்குன பில்லி கிரஹாம் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர். அவர் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணும்போது 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல அற்புதம் நடக்கும். அந்த நாட்களில் எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் இல்லை, ஒரு டிவி மட்டும்தான் இருக்கும், ஒரு வீடியோ இருக்கும். இங்க அவர் பிரசங்கம் பண்ணுவாரு, அங்க சப்பானி எழும்பி நடப்பான், அங்க மரிச்சவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தவர் தான், அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சவர் பில்லி கிரஹாம். கடந்த சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் மரிச்சார். அதனால ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இன்னைக்கு இந்த சபை நாளில் உங்க எல்லாருக்கும் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன பிரதர் தரிசனம் இருக்குது, அம்மா உங்களுக்கு என்னம்மா தரிசனம் இருக்குது, வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு என்ன தரிசனம் இருக்குது, நீ எதை நோக்கி ஓடிட்டு இருக்க, எதை நோக்கி, உனக்கு ஏதாவது ஒரு விஷன் இருக்கா, நீ ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறியா, நீ ஏதாவது ஒரு டார்கெட்டை நீ வச்சிருக்கிறியா? உலகத்துல இருக்கிறவங்கள பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்கள பாருங்க, பைபிளை தூக்காதவங்களுக்கு அவங்களுக்கு கூட ஒரு தரிசனம் இருக்குங்க.
அவங்களுக்கு கூட ஒரு தரிசனம் இருக்குங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா ஒரு தரிசனமுமே இல்லை. நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஊழியம் பண்றேன். அந்த கோயம்புத்தூர்ல ஊழியத்திற்காக போகும்போது ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையா தான் போனேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான டைரி இருக்குது. இந்த டைரியில எல்லாம் எனக்கு டைரியில எழுதிட்டே இருப்பேன், இந்த மாதிரி என்ன வைங்க ஆண்டவரே, இந்த மாதிரி நான் உங்களுக்கு பயன்படுத்தணும் ஆண்டவரே. அந்த டைரியில எழுதும் போது இப்படி நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது, அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லை. ஆனா இன்னைக்கு நான் திரும்பி அந்த டைரியை புரட்டி பார்க்கும்போது நான் என்னென்ன எழுதணும் எல்லாமே நடந்திருக்குதுங்க. அது நடப்பதற்கு எந்த சாத்தியமும் எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் அந்த தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கிறவர். நான் நம்புறேன் உங்களுக்கு உங்க தரிசனத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ள கர்த்தர். உங்களை கொண்டு ஆண்டவர் எதை வேணும்னாலும் செய்ய முடியும். ஒரு சாதாரணமான கூழாங்கல்ல கொண்டு அவ்வளவு பெரிய கோலியாத்தை கர்த்தரால வீழ்த்த முடியுமானால், சின்னவன் தாவீதை கொண்டு ராஜ பரம்பரையில உட்கார வைக்க முடியுமானால், ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த அவனை அரசனா மாற்ற முடியும்னா, நான் நம்புறேன் உங்க பிள்ளையில ஒரு பிள்ளைய ராஜாக்களோட உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். உங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தரை எழுப்பி கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பாக நிற்க வைக்க முடியும். நிறைய பேர் உங்களை ஆச்சரியமா பார்க்கிற நாள் சீக்கிரமா வரப்போகுது. உங்களை குறைவாய் பார்த்த நிறைய பேர் உங்களை பிரமிப்பா பார்க்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. அது ஆண்டவரால கர்த்தரால செய்ய முடியும். சோ இதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, பிரதர், தரிசனம் மட்டும். பட் இந்த தரிசனத்தை நம்ம ஆரம்பிச்சதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, தரிசனம் ஒரே நாள்ல இருந்துட்டு போறது அல்ல. அவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணின உடனே அவ்வளவுதான் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இன்னைக்கு நான் போனை தூக்கி போடுறேன், அவ்வளவுதான் இன்னைக்கு நான் இது ரொம்ப இது பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த ஒன் டே இல்ல, இந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் போராடணும். அதுல ஒரு கையளவு மேகத்தை பார்க்கிற வரைக்கும் போராடணும். நான் நம்புறேன் இந்த நாகமானை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு டைம் முங்கி எந்திரிச்ச உடனே அற்புதம் நடக்கல. ஆனா நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டைம் முங்கி எரிச்சா கொஞ்சம் அற்புதம் நடக்கணும், ரெண்டாவது டைம் முங்கி அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் குறையணும், நாலாவது டைம் எழும்பும் போது கொஞ்சம் குறையணும். இப்படி பண்ணிச்சுன்னா நம்ம நிறைய பேர் விசுவாசிப்போம். ஆனா நாகமானுடைய அற்புதத்தை ஆண்டவர் ஒரு டைம் பண்ணும்போது அவனுக்கு அப்படிதான் இருந்துச்சு. 2 டைம் 3 டைம் 4 டைம் 6 டைம் பண்ணும் போதும் முங்கி எந்திரிச்சா அவனுடைய சரீரத்துல ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 7ஆம் தரம் முங்கி எந்திரிக்கும் போது அவனுடைய சரீரம் பச்சை குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, உங்களுக்குரிய நேரம்னு ஒண்ணு வரும், உங்களுக்குரிய டைம்னு ஒண்ணு வரும். அது வரைக்கும் உங்க விசுவாசத்துல சோர்ந்து போக கூடாது, உங்க ஓட்டத்துல சோர்ந்து போக கூடாது, உங்க தரிசனத்துல நீங்க பின்மாறி போக கூடாது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பொய் சொல்லாது, கண்டிப்பாக நிறைவேறும். இது நிறைவேறுகிற வரைக்கும் காத்துரு. ஹல்லேலூயா. நீங்க ஒன்னையுமே பார்க்காம இருக்கலாம், பாஸ்டர் இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன் ஒன்னும் தெரியல, இவ்வளவு பிரயாசப்படுறேன் எல்லாம் திரும்பி வருது, என்னால முடியல பாஸ்டர். இதுக்கு மேல ஏதாவது ஆண்டவர் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல, ஒன்னு நான் பார்த்துட்டேன்னா கூட எழும்பி வருவேன்ல. என் கண்ணுல எதையுமே நான் பார்க்கல பாஸ்டர், தீமையை தான் பார்க்கிறேன், தோல்வியை தான் பார்க்கிறேன். நான் ஒரு அடி எடுத்து வச்சா 2 அடி சறுக்கிறது மாதிரி இருக்குது. நான் ஒன்னு யோசிச்சா அது இன்னொன்னு நடக்குது. நான் நம்புறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு என்ன சொல்றனோ நீ செஞ்சுட்டே இரு மகனே. நீ போய் பாரு, நீ போய் பாரு, நீ போய் பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ ஒன்றும் இல்லை, 2வது டைம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, ஆனா 3வது டைம் நீ பார்க்கும்போது உன் கை உனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது. நம்ம மேகத்தை பார்த்துருப்போம், நம்ம மேகத்தை பார்த்து மழை வருதுன்றத எதுல கெஸ் பண்ணுவோம் தெரியுமா? மேகம் அவ்வளோ மூட்டமா வரும். டேய் பாரா, மார்த்தாண்டத்துல பாரு, மழை கருத்துட்டு வருது, அது முழுக்க நிறைஞ்சிருச்சு, அப்பதான் நம்ம இங்க மழை வருதுன்னு நினைப்போம். ஆனா அந்த மனுஷன் என்ன பார்க்கறான்னா, உள்ளங்கை அளவு மேகம். உடனே தீர்க்கதரிசி பார்த்துட்டல, ரெடி ஆயிக்கோ, உள்ளங்கை மேகத்தை பார்த்துட்டேன்னா பெருமழையின் இறைச்சலை கண்டிப்பா நீ பார்ப்ப. பிரதர், இதுவரைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் காமிச்சது உள்ளங்கை மேகம். வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சீங்க, நீங்க முடிஞ்சிருவீங்கன்னு நினைச்சீங்க, நீங்க ஒண்ணும் இல்லாம போவீங்கன்னு நினைச்சீங்க. ஆனா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது யாருன்னா கர்த்தர். உங்களுக்கு ஒரு உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் காமிச்சிட்டாரு. அதனாலதான் நீங்க நிறைய பேர் இந்த இடத்துல ஜீவனோட இருக்கிறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி
ஒரு பெருமழையின் இரைச்சல் உங்க குடும்பத்திற்கு வரப்போகிறது, இந்த திருச்சபைக்கு வரப்போகிறது. இந்த திருச்சபை இதுவரையிலும் பார்த்தது உள்ளங்கை மேகம். இது சாதாரணம், இது ஒண்ணும் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது இனி வளர போகிறது. கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இது அல்ல கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி நல்ல கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் முழு பலத்தோடு ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென். நீங்க எவ்வளவு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு நிரப்புகிறவர் கர்த்தர். ஆமோதிக்கிறீங்களா? பட் அதனால முதலாவதாக நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்பாவோட இருந்தவர் நம்மோட இருக்கிற வல்லவர். நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நிறைய பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்ப இறந்துட்டாங்க பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் உலகத்தையே கலக்குனாங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு அவங்க தான் ஒரு பெரிய இதுவா இருந்து எல்லா ஜனங்களையும் கர்த்தருக்குள்ள நடத்துனாங்க. அவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 70, 75 அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சிலர் அப்படியே பிரகாசிச்சுட்டு அவங்க ஊழியம் செஞ்சுட்டு ஜனங்களுக்காக திறப்பில் நின்றுட்டு அப்படியே இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டியில. அப்ப நிறைய நேரத்தில் நான் நினைப்பேன், ஆண்டவரே அடுத்து ஒருவேளை உங்க வருகை தாமதிச்சுன்னா அடுத்து யாருப்பா நிப்பா? அடுத்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் யாரு திறப்பில் நிப்பா? யாரை நீங்க நம்புவீங்க? அடுத்த காலமே மோசமா இருக்குது, ஜனங்கள் எல்லாம் மோசமா இருக்கிறாங்களே, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தடுமாறுறாங்களே, அடுத்த ஜெனரேஷன் ஒன்றும் இல்லாம போயிருமோ அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் இல்ல 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 இல்ல, நான் அன்னைக்கு மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் நம்புறேன், இல்ல கர்த்தர் பரிசுத்தவான்களோட இருந்தது உண்மையானால் நம்மோடும் கர்த்தர் இருப்பார். அப்பாவோட இருந்தவர் உண்மையானால் உங்களோடையும் கண்டிப்பாக அவர் இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சோ எல்லாரும் இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஒண்ணுக்கு மட்டும் ஆசைப்படுங்க. என்ன ஆசைப்படுங்கன்னா, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்கயா, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்கயா. சிஸ்டர், உங்க பிள்ளையை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும், உங்க மகளை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும், உங்க குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் வேணும். கர்த்தரதை அங்கீகரிக்கிற தேவன். 2 கைகளை மேல உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமுமாகும். இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம். இதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம், அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம். கைகளை மேல உயர்த்தி, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எல்லாரும் மனசார சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சத்தமா 3 விசை, கர்த்தர் பெரியவர். எஸ், ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். நெகேமியா என்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு 15 நிமிஷத்துல உங்களுக்கு முடிச்சவங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி தேசம் ரொம்ப மோசமா இருக்குது, எல்லாம் ரொம்ப திறப்பா இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லும் போது அங்க இருக்கிற யாருக்குமே தரிசனம் வராட்டாலும் இந்த மனுஷனுக்கு மட்டும் ஒரு தரிசனம் வருது. இந்த மனுஷனுக்கு இல்ல இல்ல, அந்த இடிஞ்சு போன அலங்கத்தை, அந்த இடிஞ்சு போன அந்த பில்டிங் நான் கட்டுவேன், எப்படியாவது நான் கட்டணும். நல்லா நினைச்சுக்கங்க, இவன் அடிமையா இருக்கிறவன், அதுவும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறவன், இவனால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நான் எப்படியாவது ராஜாவை சந்திப்பேன்னு சொன்ன உடனே ராஜா கேட்கிறாரு, உன் முகம் ஏன் துக்கமா இருக்குது, ஏன் துக்கமா இருக்குது? நல்லா கவனிச்சுங்க.
தரிசனம் மனசுக்குள்ள இருக்குது, வெளியே சொல்றதுக்கு பலன் இல்லை. வெளியே சொன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, அதை வெளியே ராஜாட்ட சொல்லவே முடியாது. ஆனா தரிசனம் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் யாருக்கு காமிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த ராஜா வாலண்டியரா கேட்கிறாரு, ஏப்பா உன் முகம் நேற்றுக்கு இருந்த மாதிரி இல்லையே, துக்கமா இருக்குது, உன் மனசுல ஏதாவது ப்ராப்ளமா, மனசுல ஏதாவது ப்ராப்ளமா? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய தரிசனம் மனசுக்குள்ளதான் பிரதர் இருக்கும், மனசுக்குள்ளதான் பிரதர் இருக்கும். ஆனா கர்த்தர் யாரை எழுப்புவார் அப்படின்னு சொன்னா, நீங்க அறியாத ஒரு இடத்துல, நீங்க யோசிக்காத ஒரு இடத்துல இருந்து உதவிய உங்களுக்கு அனுப்புறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். என்னுடைய லைஃப்லயே எனக்கு மறக்க முடியாத ஒரு சாட்சி இருக்குது, மறக்க முடியாத ஒரு சாட்சி. நாங்க இப்போ வந்து சர்ச்சுக்காக ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கிறோம். இந்த இடம் இந்த சர்ச்சு வாடகை ஒரு இடத்துல இருக்கிறோம், பக்கத்து இடத்துல அந்த கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நாங்க வந்து நியூ இயர் சர்வீஸ் நடத்துறதுக்கு வாடகைக்காக அந்த இடத்தை எடுப்போம். ஆனா வாடகைக்காக எடுக்கும்போது அதை கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்தை வாங்குறதற்கு 1% கூட எங்களுக்கு தகுதியே இல்லைன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு மாசம் சர்ச்சு நடத்தும் போது நாங்க வந்து அன்னைக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கும் வாடகை கட்டுறதுக்கும் ஒரு பாஸ்டர் வந்து எக்ஸ்ட்ரா கூப்பிடணும்னா யோசிச்சு தான் கூப்பிடணும், அந்த நிலைமை. ஆனா அன்னைக்கு ஒரு 21 நாள் உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்குது. நான் இந்த மாதிரி சர்ச்சில் நடந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது, இல்ல ஆண்டவரே, இந்த நான் ஏன் அங்க இருக்கிற 2 சென்ட் 3 சென்ட் இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்கு பக்கத்துல தானே இந்த இடம் இருக்குது, இதை தர முடியாது ஆண்டவரே, உங்க ராஜ்ய பணிக்காக தானே, கண்டிப்பா தரணும்னு எனக்குள்ள என்னமோ என்ன அறியாம ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம். நானா உடனே ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு 4-5 பசங்களை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய கடப்பாறை எடுத்துட்டு போய் அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குழிய தோண்டி ஒரு 5 ரூபாய் எடுத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு வந்து இந்த 5 ரூபாய் அட்வான்ஸ் ஓனர்கிட்ட கொண்டு கொடுத்தா மூஞ்சி மேலே தூக்கி வீசுவான். ஆனா நான் சொல்றேன், இந்த பூமியும் அந்த நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது, இதெல்லாம் உங்களுடையது. அதனால இந்த இடத்துல உங்க ஆலயம் கட்டுறதுக்காக இந்த இடத்த வேணும், இதை அட்வான்ஸா நான் புதைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஏன் பண்ணுனேன் என்ன பண்ணுனேன் அதெல்லாம் தெரியல, உள்ள ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு மனசு, அங்க போய் அதை பண்ணிட்டு வர்றோம். அது எப்படி நடக்கும்னே தெரியல. ஆனா இன்றைக்கு அந்த இடத்துல சர்ச்சு கட்டப்பட்டிருக்கிறத நினைச்சு அது பிரமிப்பா இருக்கு, ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து என்கிட்ட, சரி இந்த இடத்த ஒருவேளை தேவனுடைய ஆலயத்துக்குன்னு உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி என் மனசுல கேட்ட உடனே, நான் என்ன பண்றேன்னு தெரியல ஆண்டவர், உங்களை நம்பும் ஆண்டவரேன்னு சொன்னேன். சாகிற வரைக்கும் நம்புவேன், இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க ரொம்ப உடைஞ்சிருக்கலாம், நீங்க உடைஞ்சது வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம், உங்களுடைய நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிருக்கலாம். என்னை குறிச்சு ஏதாவது ஆண்டவர் வச்சிருக்காரான்னு நீங்க யோசிக்கும் போது ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு வரலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல, உங்களுக்கு ஒரு தரிசனம் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த மனுஷனுக்கு ராஜாவுனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு இல்ல, உடனே அவன் சொல்றான், தன்னுடைய தரிசனத்தை சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து ஊருக்கு போறேன், எனக்கு வந்து அங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே, உன்னுடைய பிரயாணம் எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் ஆகும், உடனே சாங்ஷன் ஆகுது பாருங்க. அடுத்து உடனே, சரிப்பா நீ போயிட்டு வா. இல்ல நான் போறது ஓகே, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன விட மாட்டாங்க, ஒரு லெட்டர் தர முடியுமான்னு கேட்டா, எஸ் லெட்டர் தரேன், லெட்டர் வாங்கிட்டு போ. சரி, அந்த அதனுடைய வேலைக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு மரமெல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் கிடைக்குமா? நான் காவலாளி கையில எடுத்து அதுக்கு தனியா ஒரு லெட்டர். எல்லா இடத்துலையும் அவனுக்கு வந்து என்னன்னா, தரிசனம்னு ஒண்ணு இறந்ததுனால பிரச்சனை இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, சந்தேகங்கள் நிறைய இருக்குது. ஆனா வாசல் மட்டும் ஏற்ற நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, திறந்துட்டே இருக்குது. சன்பலாத் பிரச்சனை பண்றான், தொபியா பிரச்சனை பண்றான், கேசேம் பிரச்சனை பண்றான். அவனுக்கு நிறைய 10 டைம் மொட்டை கடிதாசி வருது. அவன் சொல்றான், 10வது டைம் எனக்கு வர்றது. அப்படி பேஜா எழுதி தள்ளுறாங்க, நீ மோசமானவன், நீ ராஜாவுக்கு முன்னாடி கலகம் பண்ற அப்படின்னு சொல்லி முத்திரை போடாததை வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்ற கடிதம் வருது. அதுக்கு வேற ஒரு தீர்க்கதரிசியை அவங்களே செட் பண்ணி பணத்தை கொடுத்து, அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றான், உன்னை என்னையும் கொல்ல போறாங்க, நம்ம ஓடி போயிடுவோம், நம்ம ஒதுங்கிடுவோம். இந்த மாதிரி நீங்க அந்த புஸ்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, மிரட்டல் பிரச்சனை, மிரட்டல், உள்ளுக்குள்ளே கலவரம், மண்மேடுகள் காலியாகுது. அவ்வளவு பெரிய டாஸ்க். ஆனா இவை எல்லாவற்றையும் தாண்டி அவ்வளவுதான், 50 நாள் 52 நாள் 53 நாள் முடியுது. அலங்கம் கட்டப்பட்டு வாசலுடைய கதவை திறக்கிற அளவிற்கு
கர்த்தர் அந்த ஒரு மனுஷனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை கலங்கவே கலங்காதீங்க. அந்த தரிசனம் முடிகிற வரைக்கும் உங்க உடம்ப கர்த்தர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. உங்க வியாதி கண்டிப்பா சரியாகும். தரிசனம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் அந்த வியாதி கண்டிப்பா சரியாகும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை மேற்கொள்ள போறதில்லை, அந்த மனுஷன் மட்டும்தான் மேற்கொள்ளுவான். தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைக்கு வழி கண்டிப்பாக திறக்கும். கொஞ்ச காலம் நீ பாடு அனுபவித்தாலும் நான் நம்புறேன், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். சோ இந்த சபை நாளில் எல்லாரும் ஆசைப்படுங்க, எனக்கு ஒரு தரிசனத்தை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தரிசனத்தை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தரிசனத்தை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே. ஸோ வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு உனக்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய ஆயுதம் தெரியுமா? நீ 2 வருஷம் 3 வருஷம் நீ சும்மா இருந்தா போதும். நீ 2 வருஷம் 3 வருஷம் உன்னை சும்மா உட்கார வச்சிட்டான்னா உன் எதிர்காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். நீ வந்து போன் பார்த்துட்டு இருக்கிற மகளே, நீ போன் பார்த்துட்டு இருக்கிற மகனே, நீ எங்க போக வேண்டியவன்? நீ என்ன செய்ய வேண்டியவன்? உனக்கு என்ன எதிர்காலம்? உன்னுடைய வாழ்க்கை என்ன? நீ என்ன யோசிக்கிற? அந்த போனை பார்த்துட்டு இருந்தோன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? அந்த பையனை கல்யாணம் பண்ணோன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னா எல்லாமே முடிஞ்சிருமா? அதான் உன் டார்கெட், அதான் உன் தரிசனம், அதான் உன் எதிர்காலம். இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ நிறைய பயன்படணும், நீ நிறைய எழும்பணும் ஆண்டவருக்காக. நீ இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியவன் அல்ல. அந்த ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, உனக்கு அந்த இடத்துல என்ன வேலை? என்ன வேலை? சோர்ந்து போய் எலியா படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ இந்த இடத்துல உட்கார கூடாது, நீ இந்த வீட்டுல உட்கார கூடாது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சோ வாலிப தம்பி தங்கச்சிக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், உன் டைமை வேஸ்ட் பண்ணாதப்பா, உன் டைமை வேஸ்ட் பண்ணாதப்பா. யாருக்காகவும் நீ டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ வந்து ஒரு விஷயத்துக்காக நீ காத்திருக்கிற அப்படின்னு சொன்னா, நீ யாருக்காக காத்திருக்கிற? ஒரு போனுக்காக நீ காத்திருக்கிற, ஒரு எஸ்எம்எஸ்க்காக நீ காத்திருக்கிற, ஒரு வீடியோவுக்காக நீ காத்துட்டு இருக்கிற. நீ இந்த மாதிரி காத்திருக்க வேண்டிய ஒரு பர்சனா? உனக்கு எந்த டார்கெட்டுமே இல்லையா? நீ எதுவுமே பண்ண முடியாதா? ஒரு பையன் அனுப்புகிற எஸ்எம்எஸ்க்காக ராத்திரி முழுக்க நீ காத்து கிடக்குற அப்படின்னு சொன்னா, உன்ன மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க யார் இருக்கா? ஒரு பொண்ணுக்காக, ஒரு பொண்ணு அனுப்புற அந்த காலுக்காக நீ தூங்காம காத்துட்டு இருப்பேன்னா, உன்ன மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க யார் இருக்காப்பா? யார் இருப்பா? நீ 5 வருஷம் சும்மா இருந்தா, 6 வருஷம் சும்மா இருந்தேன்னா திரும்பி நீ எப்படி எழும்ப முடியும்னு நினைக்கிற? உன்னுடைய மனசே வந்து பித்து பிடிச்சது மாதிரி ஆயிரும். நீ அடுத்து ஒரு ஸ்டெப்பும் வைக்க முடியாது, எதுவும் வைக்க முடியாது. சோ உன் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னா நீ எதிர்காலத்துல கர்த்தருக்காக பயன்படணும். நிறைய பேர் உன்னை மதிக்கணும். நீ நல்லபடியா வாழணும்னா உனக்கு கண்டிப்பா இந்த வயசுல என்ன இருக்கணும் அப்படின்னா தரிசனம்ன்ற ஒண்ணு. சோ சத்துருடைய இந்த தந்திரத்தை வந்து நீ தயவு செய்து கையில் எடுக்காது. அதான் ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு வாலிப பையன் போயிட்டு அவங்க வீட்டுல கறி வாங்கி கொடுக்கறது, அவங்க வீட்டுல காய்கறி வாங்கி கொடுக்கறது, அவங்க வீட்டுல பைக்ல டிராப் பண்றது, இது என்ன உனக்கு இதுவாடா வேலை? உனக்கு இதுவா வேலை? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா தெரியல? மற்ற எதுவுமே உங்களுக்கு இல்லையா? தெருவில் 4 பசங்களோட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்முடைய நிறைய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் வந்து தெருவில் 4 பேரோட போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. எப்பா நீ ஏன் அது? நான் என்ன சொல்றேன்னா, சந்தோஷமா இருக்க வேணாம் நான் சொல்லல, அந்த இடம் உனக்குரியது இல்லப்பா. அந்த இடத்துல நீ இருக்க கூடாது. உனக்கு வேற வேலை இருக்குது, உனக்கு நிறைய தரிசனம் இருக்குது, நீ ரொம்ப தூரம் போகணும். நீ எல்லாரும் மாதிரி கிடையாது, நீ சாதாரண மாதிரி கிடையாது. நீ அழைக்கும் போது, நீ பிறக்கும் போதே வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை, உங்க அம்மாவுடைய வயிற்றுல உருவாகும் போதே வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. எப்படி இந்த மோசையை ஆண்டவர் காப்பாத்தினாரோ அந்த மாதிரி நீ பிறக்கும் போதே உனக்கு நிறைய சவால் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் மரணத்திலிருந்து உன்னை காப்பாத்தி இவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை கொண்டு வச்சிருக்கிறார்னா உன் மேல திட்டம் இல்லாம கர்த்தர் வைக்கல. உன் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஒரு பெரிய உயர்வு உன் மேல. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நிச்சயமா ஆண்டவர் செய்ய போறாரு. பலவீனமான உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறாரு. ஒதுக்கப்பட்ட உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போறாரு. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு. ஏன்னா அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். சோ இன்னைக்கு கர்த்தர் இந்த சபை நாள்ல செலக்ட் பண்றாரு.
யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. எல்லாம் தூக்கி போடுங்க. அப்படியே மனசை இறுக்கமா வச்சுட்டு அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் பிரச்சனை பண்ணான், அவன் பிரச்சனை, அப்படிதான்பா பிரச்சனை பண்ணதாப்பா செய்வாங்க. மனசை உடைக்கதாப்பா செய்வாங்க. எல்லாருக்கும் வெற்றி உள்ள ஒரு தலைவனா மாறணும்னா நீ உடைக்கப்பட்டு தான்ப்பா ஆகணும். 4 பேர் காரி துப்பதான் செய்வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணவங்க உங்களை ஏன் பண்ண மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. நீங்க அதை தாண்டி தான் ஆகணும். நீங்க அதை ஜெயிச்சு தான் ஆகணும். நீங்க நின்று தான் ஆகணும். சோ அந்த சண்டை போடுறவனுக்கு பின்னாடியே போயிட்டீங்கன்னா சவுல மாதிரி நீங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் நிக்கணும். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் அது மட்டும்தான். தாவீது தன்னுடைய எதிரிக்கு பின்னாடி போகவே இல்லை, தனக்கு பிரச்சனை பண்ணவனுக்கு பின்னாடி போகவே இல்லை. அவன் என்ன நினைச்சான்னா, சிமேயி தூசிக்கும் போது கூட என்ன நினைச்சான்னா, ஆமென் சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாருப்பா, அவன் என்ன தூசிக்கணும்னு ஆண்டவர், அவ்வளவுதான், பரவாயில்லப்பா நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ. ஆனா சவுல் தனக்கு விரோதமாய் தாவீது எழும்புறான்னு இவனே மனசுல நினைச்சிட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டே போனான். நீ அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவனால் நிக்கவே முடியல. நீங்க என்ன எத்தனை நாள் யோசிச்சு உட்காந்துருப்பீங்க? எத்தனை நாள் மனசுக்குள்ள கசப்பை உட்காந்து வச்சுட்டு இருப்பீங்க? எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா எதையுமே பார்க்க கூடாது. தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பக்கம் புயல் அடிக்கிறதையும் பார்க்க மாட்டான், இந்த பக்கம் காத்தடிக்கிறதையும் பார்க்க மாட்டான். அவனுடைய தரிசனம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். நான் லக்குன்னு உன்னை நியமிச்சிட்டேன், நான் ஏசப்பாவுக்கு முன்னாடி என் கண்களை பதிய வச்சுட்டேன், நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாய மாட்டேன். எது நடந்தாலும் என்னை அழைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். இங்கே இருந்து மோரியா மலை அப்படின்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அங்க போன்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் 3 நாள் பிரயாண தூரம் போய் தான் அந்த தரிசனத்தையே பார்க்கிறான். அதனால ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் போது உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது பிரதர், ஒண்ணுமே தெரியாது. எதையுமே நீங்க உடனே கண்டுபிடிக்க முடியாது. வேதத்துல ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்த உடனே அவ்வளவுதான், எல்லாம் ரோடு போட்டு இப்படிதான் கர்த்தர் பிளான் போட்டெல்லாம் சொல்லல. வெறும் தரிசனத்தை மட்டும்தான்ப்பா கொடுத்தாரு. அவனுக்கு தரிசனத்தை கொடுத்ததுல இருந்து வித்தியாசமா தான் நடக்குது. ஆனா பொறுமையோட ஓடுனதுனால, பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அவனுடைய தரிசனத்தை ஆண்டவர் அவனை கொண்டு நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினாரா இல்லையா? இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது, நீங்க சோர்ந்து மட்டும் போகாதீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை வெகு தூரம் பிரயாணம் பண்றதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ எல்லாரும் ஜெபிக்க போறோம். கர்த்தர் இன்னைக்கு இந்த சபைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. அந்த விருப்பத்தை வச்சவர் கர்த்தர், அந்த ஆசையை உங்களுக்குள்ள கொண்டு வந்தவர் கர்த்தர். மற்றவங்க எல்லாம் இப்படி நடக்கும்போது நான் இப்படி இல்லையேன்னு நினைச்சீங்களே, அது சாதாரணமா வரல. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்ததற்கு காரணம், அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும்னு வச்சதுனால தான் அந்த எண்ணம் வந்துச்சு. நீங்க அந்த எண்ணத்துக்கு நீங்க உயிர் கொடுங்க. அந்த எண்ணத்தை அப்பாவுடைய கையில நீங்க கொடுக்கும் போது நிச்சயமா அது வளரும். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏதாவது ஒரு காரியத்தை மனசுல நினைச்சுக்கீங்க. சோ எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ என்னை எல்லாரும் அப்படியே பாருங்க, என்னை எல்லாரும் அப்படியே பாருங்க, கொஞ்சம் கவனிங்க, அப்படியே கவனிங்க. சோ இன்னைக்கு உங்க ஸ்பெஷலா வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன். தங்கச்சி, நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த ஊருக்கு வந்தாலே எனக்கு என்ன ரொம்ப ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னா, இதே ஊர்ல பழைய சாக்க பின்னாடி கட்டி போட்டுட்டு இந்த ஊர்ல பழைய பிளாஸ்டிக் பொருட்களை தெருவா பொறுக்கினவன் நான், தெருவா பொறுக்கினவன் நான். வறுமையினுடைய உச்சகட்டத்தில் என் குடும்பம் வாழ்ந்துச்சு. எங்க அப்பா இதே ஊர்ல குடிகாரரா இருந்தாரு, நான் இதே ஊர்ல பிச்சைக்காரனா இருந்தேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னாடி போயும் அந்த குப்பைகளை, உடஞ்ச பாட்டில்கள் எல்லாம் பொறுக்கும் போது அவ்வளவு அசிங்கமா இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா
இதே ஊர்ல நான் இப்ப வந்து நின்று சொல்றேன், அந்த தரிசனம் அப்படின்ற அந்த ஒண்ணுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்காக உயிர் கொடுத்த ஒருத்தர் மட்டும் என் பின்னாடி இருந்தாரு. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே தூக்கி விடவும் இல்லை, எதுலையுமே இல்லை. ஆனா அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் எனக்கு முன்னாடி இருந்ததுனால இன்றைக்கு அந்த தரிசனத்துக்கு நேரா ஓடுறதுக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். அதனால எனக்கு என்னமோ இந்த 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 சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்க மேல ஆண்டவர் ஒரு சாதாரணமான திட்டம் இல்ல. அம்மா, உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய திட்டம். உங்க மூத்த பிள்ளை மேல, உங்க ரெண்டாவது பிள்ளை மேல, உங்க மகன் மேல, மகள் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு பெரிய திட்டம். இன்னைக்கு நடக்கிறது எதையுமே பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நடக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்க மனசு தளராதீங்க. இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிரும். இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அல்ல அல்ல. இது மாறும், இது முடியும், இது சீக்கிரமா முடியும். இது நன்மைக்கு தான். இது உங்களை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. இது உங்களை சரி பண்றதுக்காக ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை நிறைய பேரை கர்த்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை மாறும் போது இதோ நீங்க வர்றீங்க, உங்க தலை மேல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நிறைய பேர் உங்களை பிரமிப்பா பார்க்க போறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுவா, இவனா இவனா அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஆண்டவர் மாற்ற போறாரு. கைகளை மேல உயர்த்தி இயேசுவே முழு பலத்தோடு இயேசுவே 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 இயேசுவே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. ஆமென். ரொம்ப ரொம்ப அழகான பாடல், ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இந்த ஒரு பாட்டை மட்டும் உங்களை பாடி உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஸோ வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க கண்டிப்பா இந்த பாட்டை பாடணும். நான் நம்புறேன், இந்த பட்டணத்தையே ஆண்டவர் உங்க கையில கர்த்தர் தரப்போறாரு. தேசத்தை ஆண்டவர் உங்க கையில தரப்போறாரு. இந்த சர்ச்சில் இருந்து பெரிய பெரிய மிஷனரிங்க எழும்பணும். இந்த சர்ச்சில் இருந்து அரசாங்க உத்தியோகத்துல பெரிய பெரிய இலக்கு எழும்பணும். இந்த திருச்சபையில இருந்து உலகத்தை கலக்கிறவங்க எழும்பணும். இந்த திருச்சபையிலிருந்து எழும்புறவங்க பெரிய பெரிய திருச்சபையை கட்டணும். ஆமென். ஆண்டவர் உங்களை உயரமான இடத்துல வைக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. சொல்லும், நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். நம்புங்க
ஆராதிப்பே உம்மை. முடிஞ்சா கையை உயர்த்தி சொல்லிட்டே இருங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. கையை உயர்த்தி நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. சொல்லிட்டே இருங்க, பெரிய ஊழியத்துக்கு என்ன நம்புங்கப்பா, பெரிய விஷனுக்கு நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே. என் பிள்ளைய ஒரு பெரிய காரியத்துக்கு நம்புங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒரு பெரிய காரியத்துக்கு நம்புங்க ஆண்டவரே. எங்க பெத்தேல் சர்ச்சை ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நீர் நம்புகிறதற்காய் எங்கள் ஊழியக்காரரை ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்கார அம்மாவை ஆண்டவரே, எங்க அம்மாவை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்திற்கு நம்புறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுக்கு நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனா நிறைய பேருக்கு முடிஞ்சு, இன்றையிலிருந்து இந்த சபை நாள் அன்றே ரகபோத் ஆரம்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீ தேசத்திலே பலுகும்படி கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் உனக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த இடம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. ஹalleluya, ஹalleluya. பெருகும்படி பெருகும்படி கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ணினார். வளரும்படி ஆண்டவர் ஒரு இடத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார், கர்த்தர் உண்டு பண்ணினார். Thank you Jesus, thank you Jesus. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சபை நாள் அன்றைக்கு இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த திருச்சபையில எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரருக்காய் ஃபேமிலிக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க நன்றி அப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றிங்க அப்பா, எங்களுக்கு தந்திருக்கிற மூத்த அம்மாவுக்காக நன்றிங்க ஆண்டவரே, எங்க பாஸ்டருக்காக ஸ்தோத்திரப்பா. இன்னும் அவங்க தீர்க்காயுசோட வாழட்டும்ப்பா, அவங்க சுகத்தோட வாழட்டும் ஆண்டவரே. இன்னும் அவங்களுக்கு நிறைய ஊழியங்களுக்காக அவங்க செய்யட்டும்ப்பா. நன்றி அப்பா, நன்றி. திருச்சபையில தந்த மூப்பர்கள், திருச்சபையில தந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஆண்டவரே, பின்னாடி இருந்து இந்த ஊழியத்தை தாங்குறவங்க, ராத்திரி பகலா உதவி செய்யறவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, எந்த வேலையை இந்த ஆலயத்திற்காக செய்தாலும் தகப்பனே, அதற்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து இந்த ஆலயத்திற்கு நான் உழைச்சேன், நான் கொடுத்தேன், இன்னைக்கு வந்து பாருங்க ஆண்டவர் என்ன திரளா பெருக பண்ணி இருக்கிறாருன்னு எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லுகிற அளவிற்கு இந்த ஊழியத்துக்கு பின்னணியில நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் இப்பொழுது உம்முடைய கண்கள் பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, நீ இழந்ததை உனக்கு திரும்ப தருவேன்னு சொன்னீங்கல்ல, நீ இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு உயர்வான ஒரு இடத்திற்கு நான் கொண்டு போவேன்னு சொன்னீங்கல்ல, உன் கை விட்டு போன எல்லாத்தையும் உன் கையில நான் திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை இப்ப கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே
அப்படியே அப்படியே இருப்பதாகப்பா. அந்த சரீரத்துல இந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் சரீரத்துல ஒரு பலன் உண்டாகட்டும். எங்க பிள்ளைங்க போகிற இடத்துல கடினமான கதவுகள் என் பிள்ளைகளுக்காக இப்பொழுது திறக்கப்படுவதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்க முடியாது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். போன வருடங்களிலே, சென்று போன வருடங்களிலே இருக்கிறதை விட இனி வரும் காலங்களிலே ஒரு எழுப்புதல் அக்கினி இங்கே இருந்து பற்றி பிடித்து தேசத்தையே அசைக்கிற அளவிற்கு இப்பொழுது உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே இறங்கினதற்காய் நன்றி. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார கிரியைகளை, பொறாமையின் கண்களை, எரிச்சலின் கண்களை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி நாங்க ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. உடைய தயவுள்ள கரம் எங்களோடு கிருபையாய் அமர்ந்திருப்பதாக. மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise Lord. God bless you. Praise Lord. Praise Lord.